சரி பிள்ளையா, வெட் வேல்யூ added tax, பெறுமதி சேர் வரி. இந்த பெறுமதி சேர் வரி என்றால் என்னென்றால், எங்கட நாங்கள் விற்கின்ற பொருட்கள் சேவைகளின் விற்பனை விலையின் மீது இது கணிக்கப்பட்டு அறவிடப்படும். இது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களை பொறுத்து அது சொத்தாகவோ பொறுப்பாகவோ மாறுபடும். ஆனால் எப்போவுமே பெறுமதி சேர்வரி ஒரு காலமும் வருமானமாகவோ செலவினமாகவோ வணிக நிறுவனங்களுக்கு ஏற்படாது. சரிதானே என்ன பிள்ளைகள்? எப்போவுமே வருமான வரி பெறுமதி சேர் வரி ஒரு வருமானமாகவோ செலவினமாகவோ நிறுவனங்களுக்கு வணிக நிறுவனங்களுக்கு ஏற்படாது. அரசாங்கத்துக்கு இது ஒரு வருமான மூலமாக இருக்கலாம், ஆனால் நிறுவனங்களுக்கு அது வருமானமாகவோ செலவினமாகவோ ஏற்படாது. அப்போ அந்த வகையில் பார்த்தீங்களென்றால், இப்போ இந்த பெறுமதி சேர் வரி அறவிடல் செலுத்துதல் இது சம்பந்தமான ப்ரொசஸ் எப்படி என்றதை சிம்பிளாக சொல்கிறேன்னு கவனித்து கொள்ளுங்க. அதுக்கு முதல் பிள்ளைகள், ஒரு நிறுவனம் வட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்க வேண்டும். வட்டுக்கு பதிவு செய்த நிறுவனமாக இருக்க வேண்டும். வட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருந்தால் தான் நாங்கள் அந்த நிறுவனத்தில் வட்டை பற்றி கதைப்போம். சரிதானே? ரைட். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தால், ஒரு எக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் வட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருக்குது. இந்த நிறுவனம் பொருட்களை விற்பனை செய்யும் போது என்ன செய்யும் என்றால், இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை விற்குதுன்றால் அதில் 10 ரூபா வட்டையும் ஆட் பண்ணி 110 ரூபாய்க்கு விற்கும். அப்போ இந்த 110 ரூபாயில் இருக்கிற 10 ரூபா வட்டை அவர் அரசாங்கத்துக்கு அல்லது அந்த வரி திணைக்களத்துக்கு அவர் என்ன செய்யணும்? செலுத்தணும். அப்போ இந்த 10 அவர் வசூலித்து அதை செலுத்தும் வரையும் அவருக்கு அது சென்மதி என்ற பெயரோடு இருக்கும். அப்போ சென்மதி என்ற பெயரோடு இருக்கிறபடியால் தான் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் விற்பனையின் போது தாங்கள் சேகரிக்கும் வட்டை பொறுப்பு என்று எடுத்துக்கொள்ளுவினாம். விற்பனையின் போது சேகரிக்கப்படும் வட்டை எப்படி எடுத்துக்கொள்ளுவினாம்? பொறுப்பு என்று எடுத்துக்கொள்ளுவினாம். தேவையான விஷயங்களை நான் சொல்லிக்கொண்டு போகவே நோட் பண்ணுங்கோ. நான் நோட் பண்ணுறதுக்கோ எழுதுறதுக்கோ டைம் தர மாட்டேன், பட் முக்கியமான விஷயங்களை நோட் பண்ணி கொள்ளுங்கோ. அப்போ விற்பனையின் போதான வட்டை அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? பொறுப்பாக இருக்கும். அதை முதல் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கோ, அதை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. இதே இந்த எக்ஸ்என் நிறுவனம் தான் கொள்வனவு செய்யக்க 100 ரூபா பொருளுக்கு 10 ரூபா வட் சேர்த்து 110 ரூபா கொடுத்து கொள்வனவு செய்யும். இந்த 10 ரூபா வட்டை அரசாங்கத்திட்ட இருந்து இவருக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆகையால் தான் அந்த வட்டை நாங்கள் வருமதி வட்டு என்று சொல்லிக் கொள்ளுவோம். இது எங்களுக்கு சொத்து, இது எங்களுக்கு ஒரு சொத்து. அப்போ நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்கோ, விற்பனையின் போதான வட்டுகள் பொறுப்பாகவும் கொள்வனவின் போதான வட்டுகள் என்னவாகவும் இருக்கும்? சொத்தாகவும் இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னென்ன மாதிரி இதுன்ற தாக்கங்கள் இருக்கும் என்றதை பற்றி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? படிக்க போகிறோம். அப்போ வட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் கணக்கீட்டு சமன்பாட்டில் என்றாலும் சரி, அல்லது ஒவ்வொரு நாளேடுகளில் என்றாலும் சரி, வட்டுக்கென்ற ஒரு நிரலை கொண்டிருக்கும். அதே சமயம் பொது பேரேடுகளை வட்டுக்கென்று ஒரு கட்டுப்பாட்டு கணக்கை வச்சிருக்கும். அப்போ அதை நாங்கள் சொல்கிறது வெட் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்கிறது. அப்போ ஏன் வெட் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்கிறேன்றால், இந்த வெட் கட்டுப்பாட்டு கணக்கில் வருமதி வெட்டுகளும் பதிவு செய்யப்படும், சென்மதி வெட்டுகளும் பதிவு செய்யப்படும். ஆகையால் தான் அதை நாங்கள் என்னென்னு சொல்கிறது? வெட் கட்டுப்பாட்டு கணக்கு என்று சொல்லிக்கொள்வது. அப்போ வெட் கட்டுப்பாட்டு கணக்கில் கொள்வனவுகளோடு சம்பந்தப்பட்ட வருமதி வெட்டுகளும் பதிவு செய்யப்படும், விற்பனையோடு சம்பந்தப்பட்ட சென்மதி வெட்டுகளும் என்ன செய்யப்படும்? பதிவு செய்யப்படும். இதுதான் வெட் கட்டுப்பாட்டு கணக்கில் உள்ளடங்குகின்ற விடயமாக இருக்கும். இப்போ நாங்கள் விற்பனை, கொள்வனவு, உட்திரும்பல், வெளித்திரும்பல் இந்த 4 சந்தர்ப்பங்களோடையும் வெட் எப்படி தொடர்பு படும், அதுகளின் போது எப்படி அதுக்குரிய பதிவுகள் என்றதை படிப்போம்.
ஸோ நோட் பண்ணுற விடயங்களை நோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ அடுத்தது நாங்கள் முதலாவதாக விற்பனை வற்றோட விற்பனை செய்தால் என்ன மாதிரி அதுக்குரிய பதிவுகள் என்றதை பற்றி பார்ப்போம். அப்போ வற்றுடன் இணைந்த விற்பனை, அப்போ வற்றுடனான விற்பனை. ரைட், இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். 50 ரூபா கிரியமான இருப்புக்கள் 100க்கு விற்பனை. வட்வீதம் 10 வீதம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு யோசனை வரும், இந்த 10 வீதம் வெட்ட 50 ரூபாக்கு கணிக்கிறதா 100 ரூபாக்கு கணிக்கிறதான்ட்டு. அப்போ எப்போவுமே விற்பனை விலைக்குத்தான் வெட் கணிக்கப்படும். அப்போ 100 ரூபாக்குத்தான் நாங்கள் வெட் பார்க்க போகிறோம். அப்போ 100 தர 100ன் மேல் 10, எனவே இந்த விற்பனைக்கு வெட் எவ்வளவு? 10 ரூபா. ரைட், அப்போ நாங்கள் 50 ரூபா கிரியமான இருப்பை 110 ரூபாவுக்கு காசுக்கோ அல்லது கடனுக்கோ விற்கிறோம். 50 ரூபா கிரியமான இருப்பை 110 ரூபாவுக்கு காசுக்கோ கடனுக்கோ விற்கிறோம். இந்த 110 ரூபாவில் 10 ரூபா வெட், மிச்சம் 100 ரூபா தான் எங்களுக்கு விற்பனை வருமானமாக இனங்காணலாம். என்ன காரணம் என்றால், நீங்கள் ஒருதனிட்ட இருந்து 110 ரூபா காசை வேண்டி போட்டு 10 ரூபாவை இன்னொருதனுக்கு கொடுக்குறீங்கள் என்றால் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது எவ்வளவுதான்? 100 ரூபா தான் சேரப்போகின்றது. ஆகையால் தான் 50 ரூபா பொருளை 110 ரூபா காசு வாங்கி, என்ன 50 ரூபா பொருளை 110 ரூபா காசு வாங்கி நாங்கள் விற்றாலும் எங்களுக்கு வந்து சேர போடுறது 100 ரூபா தான். அப்போ இந்த விற்பனையால் உங்களுக்கு வரப்போகின்ற மொத்த லாபம் வந்து 50 ரூபா தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகின்ற மொத்த லாபம். ஏனென்றால் அந்த 10 ரூபாவை நீங்கள் யாருக்கு கொடுக்கணும்? அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், அல்லது அந்த வரி திணைக்களத்துக்கு, அல்லது ஏதாவது ஒரு அந்த நிதியமோ யாராவது ஒரு ஆளுக்கு அதை நீங்கள் அனுப்பி வைக்கணும். அதை நீங்கள் உங்கள் பொக்கெட்டுக்குள்ளே எடுத்துக்கொள்ள இயலாது. ஆகையால் அது வெட்டுன்னு தனியாக காட்டினா உங்களுக்கு 100 ரூபா தான் கிடைக்க போகுது. சரி, அப்போ இதுக்குரிய பதிவு தான் என்ன என்றதை நாங்கள் பார்ப்போம். எங்களோட கணக்கீட்டு சமன்பாடில் சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை என்றது எங்களோட அடிப்படை கணக்கீட்டு சமன்பாடு. 50 ரூபா கிரியமான பொருளை கொடுக்குறோம், எந்தவித டவுட்டும் இல்லை. சொத்தில் -50 பிரக்கெட்டுக்குள்ள இருப்பு. அதை கொடுக்க 110 ரூபா காசு அல்லது 110 ரூபா கடன் பட்டோன் வருவான். அப்போ சொத்திலே +110 காசு அல்லது கடன் பட்டோன். அப்போ அப்பன் பிள்ளைகள் பாருங்கோ, இந்த 110 ரூபா வேண்டி நீங்கள் 10 ரூபாவை செலுத்த வேண்டும். செலுத்தினு சொல்லல, செலுத்த வேண்டும். நீங்கள் வேண்டின உடனே 10 ரூபாவை ஓடி போய் கொடுத்துட்டு வர மாட்டீங்க. ஒவ்வொரு கால முடிவிலையும் அதில் தேறியதை தான் கொண்டே கொடுப்போம். அப்போ 10 ரூபா செலுத்த வேண்டும். செலுத்த வேண்டும் என்றால் பொறுப்பு. அப்போ பொறுப்பில் +10 சென்மதி வெட் என்று சொல்லிக்கொள்வோம். பொறுப்பில் +10 சென்மதி வெட் என்று சொல்லிக்கொள்வோம். அப்போ 50 ரூபா பொருளை 110 ரூபாய்க்கு விற்றாலும் 10 ரூபா அரசாங்கத்துக்கு போனால் எங்களுக்கு லாபமாக மிஞ்ச போகிறது எவ்வளவு? 50 ரூபா. எங்களோட உரிமையை கூட்ட போகிறது எவ்வளவு? 50 ரூபா. ஆகவே உரிமையில் +50 பிரக்கெட்டுக்குள்ள மொத்த லாபம். பிரக்கெட்டுக்கு மொத்த லாபம். அப்போ பிள்ளையால் ஒரு வெற்றுடனான விற்பனைக்கு கணக்கீட்டு சமன்பாட்டில் இதுதான் பதிவு. ஓகேயா? ரைட். இதே ரெட்டை பதிவை பார்த்தோம் என்றால் இப்போ பாருங்கோ, எவ்வளவு நாங்கள் காசு அல்லது கடன் போட்டோனுங்களுக்கு கூட போகிறான்? 110. பிள்ளைகள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. இரட்டை பதிவுகளின் போது இருப்புக்களின் கிரயங்கள் கருத்தில் எடுக்கப்படுவதில்லை. விற்பனைகளின் இரட்டை பதிவின் போது இருப்புக்களின் கிரயங்கள் கருத்தில் எடுக்கப்படுவதில்லை. ஆகவே எங்களுக்கு இந்த 110 பாருங்க, நான் ரெட் கலரால் ரவுண்ட் பண்ணுறேன். எங்களுக்கு ரெட்டைப்பதிவு எழுதியிருக்க இந்த 110, இந்த 10, இந்த 100, இந்த 3 பேரும் தான் தேவையான ஆக்கள். அப்போ பாருங்க பிள்ளைகள், அப்போ நான் காசாகவோ அல்லது கடன் பட்டோனுண்டோ எவ்வளோத்தை தான் வைக்கணும்? 110. அப்போ காசு அல்லது கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கில் வரவு 110.
அதில் 10 நான் கொடுக்கணும். அப்போ பொறுப்பு என்ன? அப்போ பொறுப்பு என்றால் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கணும் 10. 110 வேண்டி 10 ஒருத்தனுக்கு கொடுத்தனண்டா எனக்கு உண்மையான சரியான விற்பனை எவ்வளவு? 100. அப்போ விற்பனை கணக்கில் செலவு 100. விற்பனை கணக்கில் செலவு 100. அப்போ இதுதான் பிள்ளைகள் வற்றுடனான விற்பனைக்கு கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவும் அதே சமயம் இரட்டை பதிவுமாக இருக்கும். கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவும் அதே சமயம் இரட்டை பதிவுமாக இருக்கும். அப்போ நாங்கள் இப்போ படித்தது என்ன பிள்ளைகள்? வற்றுடனான விற்பனை. வற்றுடனான விற்பனை. சரிதானே? ரைட். அடுத்தது பார்ப்போம். அடுத்தது வற்றுடனான கொள்வனவு. ரைட். வற்றுடனான கொள்வனவு. நாங்கள் இருப்புக்களை கொள்வனவு செய்ய நாங்கள் என்ன மாதிரி அதுக்கு அது என்ன மாதிரி எங்களுக்கு தாக்கம் ஏற்படுத்தும்ன்றதை தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். என்ன? வற்றுடனான கொள்வனவு. சரிதானே? ரைட். நான் 200 ரூபா கிரியமான இருப்பை வாங்குகிறேன். கிரியமான இருப்பு கொள்வனவு. வட் 10%. அப்போ உங்களுக்கு தெரியும் இங்கே ஒரே ஒரு பெறுமதி இருக்கிறபடியா என்ன செய்யலாம்? 200க்கு தான் 10% காண போகிறோம். என்ன? அப்போ வட் எவ்வளவு? 20 ரூபா. அப்போ பாருங்க பிள்ளையாரு, இருப்பு 200 ரூபா, வட் 20 ரூபா. மொத்தமாக நாங்கள் எவ்வளோ கொடுக்க போகிறோம்? 220 ரூபா கொடுக்க போகிறோம். இந்த 220 ரூபா கொடுத்தால் 20 வட்டு எங்களுக்கு அரசாங்கம் தரும் அல்லது அந்த திணைக்களம் தரும். அதால் அது என்ன வட்டு? வருமதி வட்டு. அப்போ என்ன பொறுத்த வரையில் நான் எவ்வளோத்தை தான் இருப்பாக வாங்கியிருக்கிறேன்? 200 தான் இருப்பாக வாங்கியிருக்கிறேன். ஏன்? 220 நான் காசாக கொடுத்துருக்கலாம் அல்லது கடன் கொடுத்தோனுக்கு செலவு வச்சிருக்கலாம். அப்போ 220 கொடுத்து வேண்டினாலும் அல்லது கடன் கொடுத்தோம் 220 உங்களோட மீதியை சொன்னாலும் எனக்கு 20 திரும்ப வரப்போகுது. அப்போ என்ன பொறுத்தவரை இருப்பு இவ்வளவுதான் 200. இப்போ இதுக்கு நல்ல உதாரணம். நீங்கள் ஒரு இடத்துல காசு ஒரு சாப்பிட போகிறீங்க, அங்கே 1000 1500 பில் வருது. அதில் 500 1000 ஒருத்தன் தந்தானண்டால் மிச்சம்தான் உங்களை பொறுத்தவரை சாப்பாட்டுக்கு ஏற்பட்ட செலவு. அது மாதிரி தான் நீங்கள். சரிதானே? ரைட். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்வோம்? சொத்து சமன் பொறுப்பு சக உரிமையில் நாங்கள் அதுக்குரிய கணக்கீட்டு பதிவை பார்ப்போம். ரைட். 220 எல்லோ காசாக கொடுக்குறீங்க. அப்போ சொத்தில் மைனஸ் 220 காசு. இது காசு கொள்வனவாக இருந்தால் சொத்தில் மைனஸ் 220 காசு. இதே கடன் கொள்வனவாக இருந்தால் பொறுப்பில் ப்ளஸ் 220 கடன் கொடுத்தோன். பொறுப்பில் ப்ளஸ் 220 கடன் கொடுத்தோன். அப்போ இதில் 20 வருமதி வெட்டல்லோ. அப்போ வருமதி வெட்டண்டா சொத்தில் கொண்டே கூட்டுவோம். ஆனால் பிள்ளைகள் எங்களுக்கு எப்போவுமே ஒரே ஒரு வெட் நிழல்லாம் தருவாங்க. பொறுப்பில் சென்மதி வெட்டண்டு ஒரே ஒரு நிழல் தருவாங்க. அப்போ சென்மதி வெட்டு வர வர சென்மதி வெட் கூடும், வருமதி வெட் வர வர சென்மதி வெட் என்ன செய்யும்? குறையும். அப்போ பொறுப்பில் தான் கொண்டு போய் இந்த 20 மைனஸ் பண்ணணும். எங்கே? சென்மதி வெட் நிழல்ல. எங்கே? சென்மதி வெட் நிழல்ல. அப்போ அதே மாதிரி இங்கேயும் அப்படித்தான் மைனஸ் 20 என்ன? சென்மதி வெட். அப்போ எங்கட இருப்பு எவ்வளவுதான் வரப்போகுது? 200. அப்போ சொத்தில் ப்ளஸ் 200 என்ன பிள்ளைகள்? இருப்பு. சொத்தில் ப்ளஸ் 200 என்ன பிள்ளைகள்? இருப்பு. ஸோ இது காசு கொள்வனவுக்கு பதிவு, இது காசு கொள்வனவு, இது கடன் கொள்வனவு. இது காசு கொள்வனவு, இது என்ன? கடன் கொள்வனவுக்கான கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவு. இப்போ இதுக்கு ரெட்டை பதிவு பார்ப்போம் பிள்ளையா.
அப்போ நாங்கள் காசு அல்லது கடன் கொடுத்தோன்னுண்டா என்ன செலவு தானே. அப்போ காசு அல்லது கடன் கொடுத்தோன் கணக்கு என்ன செலவு எவ்வளவு 220. அப்போ சென்மதி வெற்ற வெட் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வச்சு நாங்கள் வருமதி வெற்ற வெட் கட்டுப்பாட்டு கணக்கில் என்ன செய்வோம் வரவு வைப்போம் 20. அப்போ எங்களை பொறுத்தவரையில் கொள்வனவு எவ்வளவுதான் பிள்ளைகள் 200. அப்போ கொள்வனவு கணக்கு வரவு 200. கொள்வனவு கணக்கு வரவு 200. ஸோ இதுதான் பிள்ளைகள் அதுக்குரிய பதிவு. சரிதானே, இதுதான் அதுக்குரிய பதிவு. நான் கணக்கு என்றதை எழுதியலை, ஆனால் நீங்கள் ரெட்டை பதிவு எழுதிய கணக்கு என்றதை போட்டு எழுதி கொள்ளணும். ஓகேயா. ஸோ வட்டுடனான விற்பனை பார்த்தாச்சு, வட்டுடனான கொள்வனவு பார்த்தாச்சு. அடுத்தது பிள்ளைகள் வட்டுடனான உட்திரும்பலை பற்றி பார்ப்போம். சரிதானே. 10 கிரியமானதும் 20 விற்பனை விலை உடையதுமான இருப்பு உட்திரும்பியது. சரி, அப்போ வட் வீதம் 10 வீதம். அப்போ இங்கேயும் 20க்கு தானே 10 வீதம் பார்க்கணும். அப்போ வெட் எவ்வளோ வரப்போகுது 10 ரூபா. வெட் எவ்வளோ வரப்போகுது 10 ரூபா. அப்போ பாருங்கோ 10 ரூபா கிரியமானது 22 ரூபா பெறுமதியானது. 2 வெட் 20 தான் உண்மை பெறுமதி. அப்போ இது கிடையம், இது வெட்டுடனான பெறுமதி, இது வெட், இது நியம பெறுமதி. சரி, அப்போ விற்பனை செய்ய எதெல்லாம் குறைஞ்சுதோ உட்திரும்பிக்க அதெல்லாம் என்ன செய்யும் கூடும். அவ்வளோதான் தான் விஷயம். எதெல்லாம் விற்பனை செய்ய கூடிச்சுதோ உட்திரும்ப செய்ய அதெல்லாம் என்ன செய்யும் குறையும். ஓகே தானே. சரி, அந்த வகையில் கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவை பார்ப்போம். சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள் 10,000 கிரியமான இருப்பல்லோ, திரும்பி வந்தால் சொத்தில் +10 இருப்பு, சொத்தில் +10 இருப்பு. அதின் பெறுமதி 22. அப்போ கடன் பட்டோன் எவ்வளவுத்தால குறைவான் 22ஆல். அப்போ சொத்தில் -22 கடன் பட்டோன், சொத்தில் -22 கடன் பட்டோன். விக்கேக்க இது சென்மதி வட், திருப்பி அனுப்பேக்க சென்மதி வட் என்ன செய்யுது குறையுது. விக்கேக்க சென்மதி வட் என்ன செஞ்சது கூடினது, திருப்பி அனுப்பேக்க சென்மதி வட் என்ன செய்ய போகுது குறைய போகுது. அப்போ பொறுப்பில் -10 சென்மதி வட், பொறுப்பில் -10 சென்மதி வட். அப்போ 10 ரூபா பொருளை 22க்கு விற்று 2 அரசாங்கத்துக்கு கொடுத்தா எங்களுக்கு மிஞ்ச போகிறது 20. அப்போ மிஞ்ச போகிறது 20 என்றால் எங்களுக்கு லாபமாக கிடைக்க போகிறது எவ்வளவு 10 ரூபா. அப்போ அந்த லாபமாக 10 ரூபா கிடைச்சது இப்போ அதுவும் என்ன செய்யுது இல்லாமல் போகுது. அப்போ உரிமையில் -10 மொத்த லாபம். ஏன் அது என்ன செய்யுது இல்லாமல் போகுது. அப்போ -10 மொத்த லாபம். அப்போ ரெட்டப்பதிவை பார்த்தால் கடன் பட்டோன் குறைகிறான். அப்போ கடன் பட்டோன் கட்டுப்பாட்டு கணக்கில் செலவு வைக்கணும் எவ்வளவுத்தையும் 22,000. என்ன அடுத்தது வெட் கட்டுப்பாட்டு கணக்கில் என்ன செய்யணும் குறைக்கணும் என்றால் சென்மதி வெட்டை குறைக்கணும் என்றால் என்ன செய்யணும் வரவு வைக்கணும். என்ன அப்போ வெட் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 2. அப்போ மிச்சம் எங்கே போகுது உட்திரும்பல் கணக்கு. உட்திரும்பல் கணக்கு வரவு 20, உட்திரும்பல் கணக்கு வரவு 20. அடுத்தது
அடுத்தது வற்றுடனான வெளித்திரும்பல். ரைட். வற்றுடனான வெளித்திரும்பல் 20 கிரியமான இருப்புக்கள் திருப்பி அனுப்பப்பட்டது. வட் 10%. அப்ப 20க்கு 10% எவ்வளவு? 2 வட். ஏன்னா அப்ப 20 கிரியம் அதோட 2 வட் மொத்தமாக எவ்வளவு? 22. அப்ப 22 கடன் கொடுத்தோன்னு என்ன செய்ய போறான்? குறைய போறான். 2 வருமதி வட் குறைய போகுது. 20 என்ன குறைய போகுது? இருப்பு குறைய போகுது. 20 என்ன குறைய போகுது? இருப்பு குறைய போகுது. ரைட். அப்போ கணக்கீட்டு சமன்பாட்டில் பதிவை பார்த்தா சொத்து சமன் பொறுப்பு சக உரிமை. அப்போ கடன் பட்டோன் எவ்வளவு குறைவான்? ஏன் 22 குறைவான். 22 குறைவான். ஏன்? அது கூடினது இப்போ வெளித்திரும்ப சேர்க்க குறையும். அப்போ பொறுப்பில் -22 கடன் கொடுத்தோன். இருப்பு எவ்வளவு குறைய போகுது? 20. சொத்தில -20 என்ன? இருப்பு. இந்த 2 வட் வந்து வருமதி வட்டை குறைக்குது. இதைத்தான் நீங்கள் கவனிக்கணும். வருமதி வட்டை குறைக்குது. அப்போ வருமதி வட்டா இருக்கேக்க சென்மதி வட்டில் போய் மைனஸ் பண்ணினாங்க. வருமதி வட் கூடேக்க என்ன செஞ்சினாங்க? சென்மதி வட்டென்ற நிழலில் போய் என்ன செஞ்சினாங்க? மைனஸ் பண்ணினாங்க. அப்போ வருமதி வட் குறையுதென்றால் சென்மதி வட்டில் போய் என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். சென்மதி வட்டில் கொண்டு என்ன செய்யணும்? ப்ளஸ் பண்ணணும். இது 2 எங்க? சென்மதி வட் நிரல்ல. எங்க? சென்மதி வட் நிரல்ல. அப்போ இதுக்கு ரெட்டப்பதிவை பார்த்தால், இதுக்கு ரெட்டப்பதிவை பார்த்தீங்களென்றால் கடன் கொடுத்தோன் குறைகிறான் எல்லோ பிள்ளைகள். அப்போ கடன் கொடுத்தோன் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 22. அப்போ வட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 2. மிச்சம் வெளித்திரும்பல்ல கொண்டே போடுவோம். கணக்கு செலவு 20. அப்போ இப்படித்தான் வட்டுடனான வெளித்திரும்பலுக்கு என்ன இருக்க போகுது? ரெட்டப்பதிவு இருக்க போகுது. என்ன? கடன் கொடுத்தோன் கட்டுப்பாடு கணக்கில் வரவு, வெட்கட்டுப்பாடு கணக்கில் செலவு, வெளித்திரும்பல் கணக்கில் செலவு. சரிதானே? ஸோ இது வந்து வட்டுடனான வெளித்திரும்பலுக்கு இரட்டை பதிவாக இருக்குது. அப்போ யோசிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். அப்போ வட்டுக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாக இருந்தால் கொள்வனவுகள், விற்பனைகள், உட்திரும்பல்கள், வெளித்திரும்பல்கள் இந்த பெறுமதிகளோட வட்பெறுமதியை கூட்ட போகிறது இல்லை. ஆனாலும் கடன் பட்டோனோ கடன் கொடுத்தோனுக்குள்ளேயோ அல்லது காசுக்குள்ளேயோ அந்த வட்பெறுமதி உள்ளடங்கி இருக்கும். ஸோ இதுதான் வட்டுக்கும் ஆன பதிவுகள், வட்டோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரிதானே?